ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். சண்டே எபிசோடில் பார்த்தீங்கன்னா சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சில ஃபாரின் அப்டேட்ஸு, கம்பெனியோட அடுத்த கட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், சில முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாடா கேபிட்டலோட ஐபிஓ இது வந்து டிராஃப்ட் ரெட் ஹியரிங் ப்ராஸ்பெக்ட்ஸ் எல்லாமே விரைவில் சப்மிட் பண்ண இருக்கிறாங்க. ஸோ அந்த ஐபிஓட வேல்யூஷன் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது $18 billion to $20 billion அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் செப்டம்பரில், அதாவது செப்டம்பர் தொடக்கத்தில் இந்த ஐபிஓ வந்து மார்க்கெட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க இந்த ஐபிஓக்கு. ஸோ டாடா டெக்னாலஜிஸ்க்கு அப்புறம் டாடா கேபிட்டல் ஐபிஓ வர்றாங்க. ஸோ ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஐபிஓ, மோஸ்ட் அவைட்டட் ஐபிஓ. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரி லிஸ்டிங் கொடுக்குதுன்னு சொல்லி. செப்டம்பர் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஐபிஓ வந்து மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆக சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கேட்டிருந்தார் கமெண்ட்ல, கொச்சின் ஷிப்யார்டை பற்றி பேசுங்க ப்ரோ, நான் வந்து கன்சிடர் பண்ணியிருந்தேன் 15% நெகட்டிவ்ல இருக்குது, வாட் இஸ் த ரீசன் ஃபார் திஸ் ஃபால்னு கேட்டிருக்காரு. 1806 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, 2.5% லாஸ்ட் மார்க்கெட்டில் நெகட்டிவ்ல வந்துருக்கு, 57 டைம்ஸ் மேலே ஏர்னிங்ஸில் இருக்கிறாங்க. இந்த பங்கில் என்ன ஒன்று கவனிக்க வேண்டியதுன்னா இது ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். ஆக்சுவலி இவங்க எக்ஸ்பென்சிவாக இருக்கிற ரேஞ்சுக்கு வந்து இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. அதாவது குவார்டர் அண்ட் குவார்டர் வைஸ் நீங்கள் இவங்களோட ரிசல்ட்ஸ் எடுத்து பாருங்கள், பெருசாக க்ரோத் இருக்காது. என்னதான் இவங்க ஆர்டர் நிறைய கிடைச்சாலும் இவங்களோட இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் கேபிட்டல் நீடட் கம்பெனி. அதிக அளவில் கேபிட்டல் நீடட் தேவைப்படும். எப்படி பவர் கம்பெனிக்கு கேபிட்டல் அதிகமாக தேவைப்படுமோ அது மாதிரி இவங்களுக்கும் கேபிட்டல் அதிகமாக தேவைப்படும். ஸோ அது பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்லாம் கம்மி ரேஞ்சில் தான் பண்ணுவாங்க. ஆனால் ஸ்டாக் ப்ரைஸ் அதிகமாட்டு மேலே போகும். ரீசன் பார்க்கும்போது இதில் என்ன நடக்கும்னா, பெரிய பெரிய இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ஒன் டைம் ஆஃப் த பீரியடில் வந்து வாங்குவாங்க. கொஞ்சம் ஷேர் ப்ரைஸ் மேலே போன உடனே எகெயின் எக்ஸிட் பண்ணுவாங்க. இது இந்த கொச்சின் ஷிப்யார்டு, மேசகன் டாக் ஷிப்பில்டர்ஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ்ல எல்லாமே நிறைய நடக்கும். பட் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் கண்ணை மூடிட்டு போய் வாங்கிடுவாங்க. ரெண்டாவது அவங்க எக்ஸிட் பண்ணும்போது லிக்விடிட்டி ஷார்ட்டேஜ் ஆகும்போது இந்த பங்குகள் விழும்போது நமக்கு நெகட்டிவ் ஆகும். இதனால தான் ஓவர் வேல்யூட் பங்கை போய் டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது. பட் நீங்கள் கன்சிடர் பண்ணியிருந்தீங்க 15% நெகட்டிவ்னு சொல்கிறீங்க, ஹோல்ட் பண்ணுங்கள். மேபி ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் மேலே போக சான்சஸ் இருக்கலாம், இல்லாமலே இருக்கலாம், பட் மேலே போகலாம். ஸோ அதனால் ஹோல்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஐடிசி அண்ட் டாடா பவர் கேன் ஐ பைனி கேட்டிருக்காரு. ஐடிசி ஓகே, டாடா பவர் கொஞ்சம் வேல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்குது, முன்னாடியே கன்சிடர் பண்ணியிருந்தீங்கன்னா வச்சுக்கோங்க. இப்போதைக்கு ஐடிசி ஓகே, டாடா பவரில் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒரு நியூஸ் ரீட் பண்ணேன். ஆக்சுவலி டாடா மோட்டர்ஸ் வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சேட்டலைட் பேஸ்ட் இவி சார்ஜிங் சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. புத் இன்டர்நேஷனல் சர்க்கியூட் மூலமாட்டு இவி சார்ஜிங் இதை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து 90 டாடா ஹேரியர் இவி வந்து இதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணியிருக்காங்க இந்த சேட்டலைட் பேஸ்ட் சார்ஜிங் சிஸ்டம் மூலமாட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒன் டைம் ஆஃப் பீரியடில் வந்து இந்த டிஸ்பென்சர் பேஸ்டு சேட்டலைட் சார்ஜிங் சிஸ்டமை இவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணதாட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து டாடா மோட்டர்ஸோட ஒன் ஆஃப் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பிஸ்னஸ் ஆட்டு பார்க்கலாம். ஸோ இந்த சென்ட்ரல் பவர் கேபினெட் வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் இதுக்கு எக்ஸ்பென்ஷன் பண்ணுறதுக்கும் அனுமதி கொடுப்பாங்க. ஸோ பல்காட்டு இனி எக்ஸ்பென்ஷன் நடக்கும். ஸோ இது வந்து டாடா மோட்டர்ஸ் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. டிவிஎஸ் மோட்டர் வந்து அட்வென்ச்சர் டூரர் அப்படிங்கிற இதுக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க. பைசைக்கிள் செக்மெண்ட்டு இந்த வருஷமே நாங்கள் என்ட்ரி கொடுப்போம்னு சொல்லி சுதர்ஷன் வேணும் அப்டேட் கொடுத்துருக்காரு. ஸோ இது டிவிஎஸ் மோட்டர் கொடுத்த பாசிட்டிவ் அப்டேட்டு. போத் இன்டர்நேஷனல் ப்ளஸ் டொமஸ்டிக் மார்க்கெட்டில் அக்ரெசிவாக நாங்கள் க்ரோத் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பஜாஜ் ஃபினான்ஸ் ஆக்சுவலி ரிசல்ட்ஸ் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க, பட் அசட் குவாலிட்டி தர்மாட்டி. இதுதான் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்லேயும் நடந்துச்சு. ப்ராஃபிட் வந்து குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் 52% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இயர் ஆன் இயர் பேசிஸில் வளர்ந்துருக்கு. அசட் குவாலிட்டி அடி வாங்கியிருக்கு. மற்றபடி டெபாசிட்டில் 25% அந்த ரேஞ்சுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. பெரிய பெரிய பேங்க்ஸை கம்பேர் பண்ணும்போது அவங்களோட ரிசல்ட்ஸ் நல்லா இருந்துச்சு. அசட் குவாலிட்டி, எம்எஸ்எம்இ செக்டார், மைக்ரோ ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரி ப்ரெஷரில் இருக்குது. இது எல்லா பேங்க்குக்கும் அப்ளிகபிள் ஆகும். ஸோ அது மாதிரி தான் பஜாஜ் ஃபினான்ஸுக்கும் லாஸ்ட் மார்க்கெட்டில் 5% விழுந்துருந்துச்சு, 912 ரூபாய் க்ளோஸ் ஆயிருக்கு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இயோட அசட் குவாலிட்டி, குறிப்பாக மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸஸோட அசட் குவாலிட்டி வீக்கனாக இருந்தது அப்படியே இம்பாக்ட் ஆயிருக்கு. அட் த சேம் டைம் ப்ரோக்கரேஜஸ் ஃபர்ம்ஸ் வந்து ஒரு மிக்சட் குவாலிட்டி ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இப்போ போஃபா செக்யூரிட்டி சொல்கிறது பைக்கால் கொடுக்குறாங்க, 1050 ரூபா டார்கெட் ப்ரைஸ். மார்கன் ஸ்டாட்லி ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுக்குறாங்க, 1050 ரூபா டார்கெட் ப்ரைஸ். யூபிஎஸ் செல் கால் கொடுக்குறாங்க, 750 ரூபா டார்கெட் ப்ரைஸ். கோல்ட்மேன் சாக்ஸ் நியூட்ரல் ரேட்டிங் கொடுக்குறாங்க, 969 ரூபா டார்கெட் ப்ரைஸ். ஜேபி மார்கன் டவுன் கிரேட்லேருந்து நியூட்ரல் கொண்டு போகிறாங்க, 970 ரூபா டார்கெட் ப்ரைஸ். ஹெச்எஸ்பிசி பைக்கால் கொடுக்குறாங்க, 1080 ரூபா டார்கெட் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஓவர்லாட் இது வந்து பஜாஜ் ஃபினான்ஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் இந்த 2025 மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸ் பார்த்தீங்கன்னா 100க்கு மேற்பட்ட, அதாவது 100க்கு மேற்பட்ட பேசிவ் ஃபண்ட் ஸ்கீம்ஸை வந்து மார்க்கெட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ செபி வந்து ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுவாங்களா, அந்த ட்ரெண்ட் அப்படி ஃபாலோ பண்ண விடுவாங்களா, இல்லை வந்து ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வராங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குது. ஸோ ஆக்சுவலி அவங்க டோட்டலாட்டு 162 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இதில் 106 பேசிவ் ஃபண்ட்ஸு, 56 ஆக்டிவ் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. 53 இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸு, 30 ETF ஃபண்ட்ஸு, 21 ஃபண்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா
டொமஸ்டிக்கலி கொண்டு வந்திருக்காங்க. இதில் 2 வந்து டெப்ட் ஓரியன்ட் பேசிவ் ஃபண்ட்ஸ்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அந்த 106 பேசிவ் ஃபண்ட்ஸ் சொன்னால அதில் 53 இண்டெக்ஸ் ஃபண்ட், 30 ETF ஃபண்ட்ஸ், 21 ஃபண்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்டிங் டொமஸ்டிக்கலி. நெக்ஸ்ட் 2 டெப்ட் ஓரியன்ட் பேசிவ் ஃபண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதில் க்ரோ மியூச்சுவல் ஃபண்ட் வந்து 15 பேசிவ் ஃபண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. கோட்டக் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து 13 பேசிவ் ஃபண்ட்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்ஐபி இன்வெஸ்டிங், அதாவது ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. இடில்விசிஸ் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு. இதில் நீங்கள் வந்து 10,000 rupees எவ்ரி மந்த் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ வந்து 28 லட்சம் அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அது ஒரு டென்யூரை பொறுத்து அவங்க எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ ஒரு வருஷத்துக்கு நீங்கள் 10,000 மாதம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா 1.20 lakhs வரும், அதாவது 1,20,000 வரும். அது வந்து 1.13 lakh அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே இல்லாமல் 2 இயர்ஸுக்கு நீங்கள் 10,000 வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா 2,40,000 வரும். அது 2.65 lakhs அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் டோட்டல் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 3 இயர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கும்போது 3,60,000 வரும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 4.59 lakh அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. 5 இயர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கும்போது 6 lakh வரும். அது வந்து 9.35 lakh அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 10 year டென்யூர் வந்து 28 lakh அளவுக்கு வளர்ந்துருக்கு. அதுக்கு மேற்பட்ட டென்யூர் வந்து பார்த்தீங்கன்னா 30.4 lakh அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒரு 10 years நீங்கள் வந்து இந்த இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, அதாவது இந்த எடில்விஸ் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் ரிட்டர்ன்ஸ் வந்து 30.42 lakh கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 12 lakh இருந்திருக்கும், ஆனால் ரிட்டர்ன்ஸ் வந்து பல்காக இருந்திருக்கு. ஸோ இது வந்து எடில்விஸ் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட். இதில் ஸ்டாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்ட்ஸில் எந்தெந்த ஸ்டாக்ஸில் இன்க்ளூட் ஆகுனா HDFC பேங்க், ICICI பேங்க், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், L&T, இன்ஃபோசிஸ், NTPC, பாரதி ஏர்டெல், அல்ட்ராடெக், பஜாஜ் ஃபினான்ஸ், கோஃபோர்ஸ் இதெல்லாமே இதில் வருது. ஆக்சுவலி இந்த ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் மியூச்சுவல் ஃபண்டோட நிஃப்டி 500 TRIயில் தான் வருது. ஸோ மார்க்கெட் கேப் அலோகேஷன் நீ பார்க்கும்போது அந்த ரேஷியோ இப்போ லார்ஜ் கேப் வந்து 66.70:2, அதே மிட் கேப் வந்து 25.28:2, ஸ்மால் கேப் வந்து 8.03 அந்த ரேஞ்சில் வருது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எடில்விஸ் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஜியோ பிளாக் ராக் வந்து 5 நியூ இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் லைனப்பில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து ஜியோ பிளாக் ராக் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட், ஜியோ பிளாக் ராக் நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ் ஃபண்ட், ஜியோ பிளாக் ராக் நிஃப்டி மிட் கேப் 150 இண்டெக்ஸ் ஃபண்ட், ஜியோ பிளாக் ராக் நிஃப்டி ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸ் ஃபண்ட், ஜியோ பிளாக் ராக் நிஃப்டி 8:8 13 year G செகண்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட். இப்படி ஒரு 5 இண்டெக்ஸ் ஃபண்டை பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஜியோ பிளாக் ராக் கொடுத்த அப்டேட்டு. லோதா டெவலப்பர்ஸோட Q1 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 42% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 675 கோடி. ப்ரீ சேல்ஸ் வந்து 10% இயர்-ஆன்-இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபினான்ஷியல் 26க்கு அவங்களோட க்ரோத்தை 20% செட் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலி இந்தியா பாகிஸ்தான் கிரைசிஸ் வரும்போது கொஞ்சம் சேல்ஸ் அஃபெக்ட் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. ப்ரீ சேல்ஸ்லேயும் அஃபெக்ட் ஆயிருக்குது. ரெவன்யூ வந்து 3,624 கோடியாக இருந்திருக்கு, இதுவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்க 8,300 கோடி ஒர்த் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் வந்து மும்பை, பெங்களூரில் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லோதா டெவலப்பர்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. அது இல்லாமல் லோதா டெவலப்பர்ஸ் வந்து டெல்லியில் பார்த்தீங்கன்னா $220 million அளவுக்கு ப்ராஜெக்டோட டெல்லியில் ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட் வந்து என்ட்ரி கொடுத்துருக்காங்க. இப்போ இவங்க ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்டில் டெல்லியில் என்ட்ரி கொடுக்குறாங்க. ஆல்ரெடி டெல்லியில் பார்த்தீங்கன்னா DLF ஒரு மேஜர் பிளேயராக இருக்கிறாங்க. அவங்களும் $266 million அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் செல் பண்ணியிருக்காங்க. அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது ப்ரீமியம் அண்ட் லக்ஸரி ஹவுசிங் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா இப்போ டெல்லியில் என்ட்ரி கொடுக்குறாங்க $220 million அளவுக்கு. ஸோ DLFக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காம்படிஷன் மார்க்கெட்டில் உருவாகுது. லேபர் மினிஸ்ட்ரி வந்து TCSட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வீக்குள்ளே நீங்கள் பதில் சொல்லணும். ஏன்னா இந்த ஆன்போர்டிங் கிட்டத்தட்ட ஒரு 600 எம்ப்ளாயிஸ் ஆன்போர்டிங் பண்ணுறதுல டிலே பண்ணியிருக்காங்க, எந்தவித காரணமும் சொல்லாமல். ஸோ இவங்க இந்த எம்ப்ளாயிஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா யூனியன் லேபர் மினிஸ்ட்ரிகிட்ட போயிருக்காங்க. ஸோ அவங்க வந்து TCSட்ட கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எதனால என்ன காரணத்தினால டிலே பண்ணுறீங்கன்னு சொல்லி. ஸோ அந்த மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1 வச்சுருக்காங்க TCSல. ஸோ இது TCSஐ பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் இந்தியாவும் யூகேயும் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த கேம் சேஞ்சர். இது வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும் பாராட்டி தான் ஆகணும். ஏன்னா நம்மளோட பிரைம் மினிஸ்டரும் பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் கீர் ஸ்டர்மர் இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா அந்த அக்ரிமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட யூகேக்கு போகிற 99% ஆஃப் த எக்ஸ்போர்ட் வந்து என்ன டியூட்டி ஃப்ரீயாக தான் போகும். இது வந்து இந்த ட்ரேட் டீல் அக்ரிமெண்ட்டில் வருது. இந்த யூகே இந்தியா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 99% ஆஃப் த எக்ஸ்போர்ட் இந்தியாவிலேருந்து யூகேக்கு போகிறது, யூகேலேருந்து இந்தியாவுக்கு வருது. 99% ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்லாம் வந்துடும். ரிமைனிங் 1% ஐ திங்க் அது வந்து சார்ஜஸில் வரும். அது பெரிய பெரிய எக்ஸ்போர்ட்டுக்கு வரும். இப்போ கோவா வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மேஜர்
அவங்களுக்கு தான் பயனடைய சான்சஸ் இருக்குது. கோவா வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மசிட்டிக்கல் கம்பெனிஸ், டூரிசம் செக்டர், ஃபெனி ப்ரொடியூசர் இதெல்லாமே அதிகமாக வச்சுருக்காங்க. ஸோ கோவாக்கு வந்து இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஃபார்மா எக்ஸ்போர்ட் வந்து யூகேக்கு $1 பில்லியன் இருக்குது. அந்த பை ட்ரேடல் அக்ரிமெண்ட் மூலமாட்டு வரும். ஸோ இப்போ மெடிக்கல் டிவைசஸ், மெடிசின்ஸ் இது எல்லாமே வரும். ஸோ யூகே வந்து கிட்டத்தட்ட $30 பில்லியன் அளவுக்கு இம்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து ஃபார்மா எக்ஸ்போர்ட்டுக்கும் பயனடைய சான்சஸ் இருக்குது. ஸோ கோவா வந்து ஃபார்மசிட்டிக்கல் எக்ஸ்போர்ட்ஸில் 6th ரேங்கில் இருக்காங்க இந்தியாவில். அவங்களோட ஓவரால் ஷேர் வந்து 5.6% இருக்குது. ஸோ இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. அது இல்லாமல் ஃபார்மர்ஸ் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்போடியாவுக்கும் தாய்லாண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூஸ் போயிட்டு இருக்குது. ஆர்மி வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க பார்டர்ஸில். ஸோ 3வது நாளாட்டு வந்து நம்மளோட இந்தியன் சிட்டிசன்ஸ் வந்து அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லி நம்மளோட ஃபாரின் மினிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ இந்த 2 நாட்டுகளுக்கும் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டூரிசம் பேஸ்டோ அதர் பேஸ்டோ நீங்கள் பயணம் செய்கிறத தவிர்த்துருங்க. நெக்ஸ்ட் ஐஆர்சிடிசி கொடுத்த அப்டேட்டு ஃபினான்ஷியல் 25ல் 6645 கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ஃபுட் குவாலிட்டி சம்மந்தமாட்டு வந்திருக்குது. அதில் நாங்கள் 1341 கேசஸுக்கு ஃபுட் சப்ளையர் கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா ஃபைன் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஐஆர்சிடிசி தரப்பில் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. சன்ஃபார்மா, லூபின், டாக்டரடி லெபார்டரிஸ் சில ப்ராடக்ட்ஸ் வந்து ரீகால் பண்ணுறாங்க யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து. ஏன்னா மேனுஃபேக்சரிங் இஷ்யூஸ் இருந்ததுனால யூஎஸோட ஹெல்த் ரெகுலேட்டரி வார்னிங் கொடுத்ததுனால ரீகால் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சன்ஃபார்மா எடுத்து பார்க்கும்போது 5448 பாட்டில்ஸ் ரீகால் பண்ணுறாங்க. இது வந்து ஜெனரிக் மெடிக்கேஷன் யூஎஸில் ரீகால் பண்ணுறாங்க. ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர் ரிலேட்டட் மருந்தை வந்து ரீகால் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து லூபின் வந்து 58,968 பாட்டில்ஸு 58,968 பாட்டில்ஸ் ரீகால் பண்ணுறாங்க. இது ஹை பிளட் ப்ரெஷர் ரிலேட்டட் மருந்து ரீகால் பண்ணுறாங்க. ரெட்டிஸ் வந்து 1476 பாட்டில் ரீகால் பண்ணுறாங்க. ஓமிப்ரசோல் அப்படிங்கிற ஒரு டிலேடு ரிலீஸ் கேப்சியூலு, இது ஸ்டொமக்கு ஈசோபேகஸ் ப்ராப்ளம்ஸை வந்து ட்ரீட் பண்ணக்கூடிய ட்ரக்ஸு. ஸோ இந்த 3 கம்பெனியும் பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூஸ் வந்ததுனால அதை வந்து ரீகால் பண்ணுறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது ரெட்டிஸ், சன்ஃபார்மா, லூபினை பொறுத்த வரைக்கும் ஒரு நெகட்டிவ் அப்டேட்டு. பட் இதெல்லாமே ஒரு ஷார்ட் டைம் நெகட்டிவ் அப்டேட் தான். நெக்ஸ்ட் மொனார்க் சர்வேயர்ஸ் அந்த ஐபிஓ வந்து நிறைய பேர் கேட்டிங்க. அது ஒரு எஸ்எம்இ ஐபிஓ, நான் பக்கமே போகலைன்ட்டு அந்தளவுக்கு ஃபண்டும் இல்லை அப்ளை பண்ணுறதுக்கு. கிட்டத்தட்ட 3 lakhs வேணும். ஒருத்தர் குரூப்பில் கேட்டார், அவர் அப்ளை பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனால் அவருக்கு அலாட் ஆச்சானு தெரில. ஸோ லிஸ்டிங் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 29 அதோட ஓவரால் சப்ஸ்கிரிப்ஷனே 250 டைம்ஸ் நடந்திருக்கு. ஐ திங்க் பெருசாக லிஸ்டிங் ஏன் கொடுக்கும்னு நினைக்கிறேன். பட் நான் அப்ளை பண்ணல. யாராவது அப்ளை பண்ணி உங்களுக்கு அலாட்டாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்எல்சி இந்தியா கொடுத்த அப்டேட்டு, இவங்க அந்த ரேர் எர்த் மேக்னெட் சப்ளை இப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சைனாவில் வந்து ரேர் எர்த் மேக்னெட் வரதுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டாங்க. இப்போ இந்தியாவில் இவி கார்ஸ், இவி வெஹிக்கிள்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணணும்னா அது ரொம்பவே முக்கியமான எலிமெண்ட்ஸாக இருக்குது. இப்போ ராஜீவ் பஜாஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா ஆகஸ்ட்டில் வந்து 0 EV ப்ரொடக்ஷன் ஆயிரும், ரேர் எர்த் மேக்னெட் சப்ளை இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இப்போ ஆஃப்ரிக்காவில் வந்து லித்தியமு, கோன்கிலீஸ் காப்பரு, கோபால்ட் மைன்ஸ் இதெல்லாமே வர வச்சு இன்னொரு 5 yearsல பார்த்தீங்கன்னா அந்த ரேர் எர்த் மேக்னெட்டை இந்தியாவிலே ப்ரொடக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்எல்சி இந்தியா என்ன சொல்கிறாங்கன்னா 1 million மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் வந்து நெக்ஸ்ட் 5 yearsல டொமஸ்டிக் அண்ட் ஓவர்சீஸில் நாங்கள் வந்து சப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ரேர் எர்த் மேக்னெட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. இந்தியாவில் அந்த ரேர் எர்த் மேக்னெட் ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ண நினச்சாலும் பட் இட் டேக்ஸ் டைம். இப்போதைக்கு ஷார்ட் டேர்மில் வந்து நம்ம அதர் கண்ட்ரிஸை தான் பார்த்தீங்கன்னா டிபெண்ட் பண்ணி ஆகணும். எல்என்டி டெக்னாலஜிஸ் $60 million அளவுக்கு யூஎஸில் டெலிகாம் கான்ட்ராக்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு மல்டி-இயர் அக்ரிமெண்ட்டு. யூஎஸில் ஒயர்லெஸ் டெலிகம்யூனிகேஷன் ப்ரொவைடர் அந்த கம்பெனியோட போட்டிருக்காங்க. ஸோ இது எல்என்டி டெக்னாலஜி சர்வீஸுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டோட NFO 7 ஃபண்ட்ஸ் வந்து கரண்ட்லி ஓப்பன் ஆக இருக்கிறது சப்ஸ்கிரிப்ஷனுக்கு. இதில் வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆதித்யா பிர்லா சன் லைஃப் மியூச்சுவல் ஃபண்டு, ஆதித்யா பிர்லாலே வருது. ஸோ ஆதித்யா பிர்லா SL BSE 500 மொமெண்டம் 50 இண்டெக்ஸ் ஃபண்ட், ஆதித்யா பிர்லா SL BSE 500 குவாலிட்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் இதெல்லாமே சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓப்பனில் இருக்குது. ஆகஸ்ட் 4 க்ளோஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஃபண்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் டொமஸ்டிக்கில் பார்க்கும்போது க்ரோ BSE பவர் ETF FOF, ஜீரோதா மல்டி அசட் பேசிவ் FOF இதெல்லாம் சப்ஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஆகஸ்ட் 1 ஒன்று க்ளோஸ் ஆகுது. இன்னொரு ஃபண்ட் வந்து ஆகஸ்ட் 8 க்ளோஸ் ஆகுது. ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு, கேபிட்டல் மைண்ட் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு இதுலேருந்து தீபக் ஷெனாய் கேபிட்டல் மைண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் இதை ஓப்பன் ஆகிடுச்சு. ஜூலை 28 க்ளோஸ் ஆகுது. திமேட்டிக் ஃபண்டு மோட்டிலால் ஓஸ்வால் ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட் இது சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. ஆகஸ்ட் 8 க்ளோஸ் ஆகுது. க்ரோ BSE பவர் ETF
இதுவும் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. ஆகஸ்ட் 1 க்ளோஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இன்டெல் பார்த்தீங்கன்னா ஒரு 24,000 ஜாப்ஸ் வந்து 2025 கட் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா மேஜர் ஃபேக்ட்ரிஸ் ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஜெர்மனி, போலாண்டு, காஸ்டாரிக்கா அந்த மாதிரி ஏரியாவில் ரீசெக்ஷனிங் பிளான் இருக்கிறதுனால காஸ்ட் கட் பண்ணுறதுக்கு வேண்டி அவனோட கோர் பிஸ்னஸில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு வேண்டி ஒரு 24,000 ஜாப்ஸ் வந்து நாங்கள் கட் பண்ண போகிறோம்னு சொல்லி இன்டெல் சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சில கம்பெனிஸில் ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஸ்டேக்கை குறைச்சிருக்கிறாங்க. ஸோ இயர் ஆனர் பேசிஸில் கம்பேர் பண்ணும்போது ஈட்பாரியில் குறைச்சிருக்காங்க, ஹெச்எஃப்சிஎல்லில் குறைச்சிருக்காங்க, லூப்பின், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், பதாஞ்சலி ஃபுட்ஸ், மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, சென்சார் டெக்னாலஜிஸ், ஈச்சர் மோட்டார்ஸ், கோரமண்டலம் இன்டர்நேஷனல், ஜேபி கெமிக்கல்ஸ், நெக்ஸ்ட் வந்து விப்ரோ, சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட், மாஸ்டாக், கேஃபின் டெக்னாலஜிஸ், எம்ஃபோசிஸ், மேரிகோ, இண்டஸ்இண்ட் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், பாரதி ஏர்டெல், ஓரக்கிள் ஃபினான்ஷியல் சர்வீஸ், மோட்டிலால் ஓசல் ஃபினான்ஷியல் சர்வீஸ், விகார்ட் இண்டஸ்ட்ரீஸ், நெக்ஸ்ட்டு சாலட் ஹோட்டல்ஸ், நோமா வெல்த் மேனேஜ்மெண்ட், ஹெச்டிஎஃப்சி அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, நிப்பான் லைஃப் இந்தியா அசட் மேனேஜ்மெண்ட், ஏஞ்சல் ஒன், ஐசிசி ப்ரொடன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி, ஆதித்யா பிர்லா ஃபேஷன் அண்ட் ரீட்டைல், தேஜாஸ் நெட்வொர்க், டிக்சன் டெக்னாலஜிஸ், பாலிகேப் இந்தியா, ஐசிசி லோம்பார்ட் ஜெனரல் இன்சூரன்ஸ், லோதா டெவலப்பர்ஸ், எல்என்டி ஃபினான்ஸ், ஆதர் ஹவுசிங் ஃபினான்ஸ், எரிஸ் லைஃப் சயின்சஸ், கிர்லோஸ்கர் ஆயில் இன்ஜின், 361 வேம், ஆஃபில் 3i, நெக்ஸ்ட் ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் கம்பெனி இந்தியா, ஆதித்யா பிர்லா கேபிட்டல், டியூப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் இந்தியா, இன்டெலெக்ட் டிசைன் அரீனா, ஏயூ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், எஸ்பிஎஃப்சி ஃபினான்ஸ், கோ டிஜிட்டல் ஜெனரல் இன்சூரன்ஸ், சஃபேர் ஃபுட்ஸ் இந்தியா, இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேக்கை குறைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 48 கம்பெனிஸில் ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஸ்டேக்கை குறைச்சிருக்கிறாங்க. ஸோ அது எவ்வளோ பெர்சன்டேஜ் குறைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத டெலிகிராமில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன், அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.